சரி, அடுத்து 7 Wells C3 7 Wells. அதாவது நம்ம இந்த C3 7 Wells லிமிட்ல ஒரு பாடி நமக்கு கிடைக்கிது. பாடி வந்து சஸ்பீசியஸ் டெத்துன்னு போட்டு நம்ம விசாரிக்கிறோம். போஸ்ட்மார்ட்டத்தில் எது மர்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, ஸ்ட்ராங்குலேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்போ வந்து எந்த குழுவும் இல்லை, நமக்கு டிசீஸ் யாருன்னு தெரியாது, அக்யூஸ்ட் யாருன்னு தெரியாது. அப்போ சிசிடிவிலாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு கார் வருது. அந்த காரோட நம்பர் எடுத்து அது வழியாக ட்ரேஸ் பண்ணி அந்த கார் அங்கே யார் கொண்டு வந்தாங்கன்னு பிடிக்கும் பொழுது அந்த இது வந்து மர்டர்னு நமக்கு தெரிய வருது. அந்த கார் அப்போ அங்கே கொண்டு வந்தவங்களாம் பிடிச்சிட்டோம். மொத்தம் இது வரைக்கும் எத்தனை பேர் பெருவேஷ்? 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்களும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அங்கே இது வந்து மோட்டிவ் எப்படின்னா, இது நம்ம மாநிலம் இல்லை, பக்கத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஒரு கட்சிக்காரங்க ஜனசேனா கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியில் ஒரு கேண்டிடேட்டாக முதல்ல கண்டெஸ்ட் பண்ணவங்க இந்த டைம் வாய்ப்பு கிடைக்காம அவங்களோட கூட்டணி கட்சிக்கு அந்த வாய்ப்பு போச்சு. அது சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அது. அதில் இவர் வந்து இந்த இறந்து போன அவர் ஆப்போசிட் குரூப்புக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தார், சில வீடியோஸ்லாம் எடுத்தாருன்னு சொல்லி மாட்டிருக்கேன். ஆந்திராவில் கொலை பண்ணிட்டு பாடி கொண்டு ஏன் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்த வயலுங்க வந்துட்டு போனதில் இந்த ரூட் தெரியும். ஸோ அதனால் இங்கே கொண்டு வந்து போட்டால் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு கொண்டு வந்து அது விசாரணை முடியல சொல்லலாம். நாங்கள் கொலைன்னு தான் இது. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சா? C3 7 Wells அடுத்து ஆமாம். இந்த இதில் நுங்கம்பாக்கத்தில் அந்த பப்பில் நடந்த ஒரு தகராறில் ஆரம்பித்து ஒரு கேஸ் போட்டோம். அதில் இருக்கிறவங்களை பிடிச்சி விசாரிக்க இது இந்த பேக்வேர்ட் ஃபார்வேர்ட் லிங்கிங்னு சொல்லுவாங்க. ஒரு குற்றவாளியை, குறிப்பாக இந்த நார்காட்டிக்ஸ் போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட குற்றவாளியை பிடிக்கும் பொழுது பேக்வேர்ட் ஃபார்வேர்ட் லிங்கிங் பார்க்கும்போது நிறைய பேர் அதில் மாட்டினாங்க. அதில் அந்த வழக்குக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 10 வழக்குகள் போட்டு 27 குற்றவாளிகளை பிடிச்சோம்.